जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம். அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 9. இஸ்லாமிய பக்தரை அவுலியா ஆக்குதல். சுவாமிகள் மங்கள்வேடாவில் இருந்தபோது ஒரு இஸ்லாமிய அன்பர் குருநாதரிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தார். அவர் சுவாமிகளுக்கு சிலும், அதாவது புகையிலை நிரப்பிய மண் குழாய் தயார் செய்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த அன்பருக்கு உறவுகள் யாரும் கிடையாது, வேலையும் கிடையாது. பசித்த போது யாரிடமாவது கேட்டு வாங்கி உண்டார். ஊரில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிவார். பல நாட்கள் சேவை செய்த பிறகு மகாராஜுக்கு அவர் மேல் கருணை பிறந்தது. ஒரு தடவை தரிசனத்துக்கு அந்த பக்தர் வந்தபோது சுவாமிகள் அவரை அருகில் அழைத்து அவரது தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்தார். சுவாமிகளின் ஸ்பரிச ஆசீர்வாதம் கிட்டியவுடன் அந்த சாதாரண மனிதர் ஆன்மீகத்தின் மிக உன்னத நிலை அடைந்தார். மக்கள் அவரை அவுலியா, அதாவது முஸ்லிம்களின் ஞானி என்று அன்பாக அழைத்தனர். பேய் பிசாசு மற்றும் ஆவிகளின் தொல்லைகளினால் துன்பப்பட்டவர்களை அவர் குணப்படுத்தியதால் அவர் மிகவும் பிரபலம் அடைந்தார். மங்கள்வேடாவிலிருந்து அந்த அவுலியா பண்டரிபுரம் மற்றும் சாதாரா ஜில்லாக்களில் பிரவேசம் செய்து தம்மை நாடி வரும் மக்களின் இன்னல்களை போக்கினார். அந்த அவுலியாவின் போக்கு விசித்திரமானது. நம்மை நோக்கி வருபவர்களின் மீது கற்களை வீசி எறிவார். ஆனால் அதனால் யாருக்கும் அடிபடாதவாறு வீசுவார். தவறி யார் மீதாவது கல்லடி பட்டுவிட்டால் அந்த அன்பரின் வாழ்வில் ஒளிவெள்ளம் தான். இவ்வாறாக சுவாமி சமர்த்தர் பாத்திரமறிந்து தம்மை சரணாகதி அடைந்தவர்களுக்கு அருள் புரிவார். இறைவன் மனம், வாக்கு, காயம், அதாவது உடம்பு ஆகியவற்றால் அறியப்படாதவன், தூய அன்பால் மட்டுமே உணரப்படுபவன். எனவே சுவாமிகள் யாருக்கும் உபதேசம் எதுவும் செய்வதில்லை. தனது கருணையை அன்பான பார்வையிலோ, அதாவது குரு கடாட்சம் அல்லது தமது திருக்கரங்களால் தொட்டோ ஸ்பரிசித்தாலோ யாராலும் எந்த சாதனைகளாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்தாலும் அடைய முடியாத பரபிரம்ம ஞானத்தையும் அஷ்டமகா சித்திகளையும் அளிக்க வல்லவர் சமர்த்தர் என்பதை இந்த முஸ்லிம் அன்பரின் அனுபவம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அல்லவா? குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜி கி ஜெய்.